தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. இன்று நாம் தொடர்ந்து ஆதியாகமம் முதல் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை தியானிக்கப் போகிறோம். முதலாவது ஜெபிக்கலாம். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவன். பிதாவே, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். சர்வ வல்லவர், உம்முடைய படைப்பை குறித்த வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரமாணங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் ஞானத்தை எங்கள் வாழ்வில் நாங்கள் கடைபிடிக்க உம்முடைய வெளிச்சத்திற்கு கீழ்ப்படிய நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய பெருத்த நன்மைகள் எங்கள் வாழ்வை நிரப்புகிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதங்களால் எங்கள் வாழ்வு நிரம்புகிறபடியால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அறிவீர். அவங்களுடைய தேவைகளை அறிவீர், அவங்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை அறிவீர், வாழ்வின் சூழ்நிலைகளை அறிவீர். தாப்பனே, உம்முடைய நல்ல கரம் அவர்களுக்கு உதவி செய்யட்டும். எந்த இடத்துல அவங்களுக்கு உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி வெளிப்படட்டும். உம்முடைய கரம், உம்முடைய நன்மைகள், உம்முடைய கிருபைகள், உம்முடைய தயவு, உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் வாழ்வில் வெளிப்படட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த ஊழியத்தை ஆதரிக்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில் இந்த ஊழியத்துடைய பேங்க் இன்ஃபர்மேஷன் மற்றும் QR கோட் இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். நீங்கள் இந்த ஊழியத்தில் உங்களுடைய காணிக்கைகளை விதைக்கும்போது தேவ ராஜ்யத்தில் விதைக்கிறீங்க. கர்த்தர் அதற்கான மாபெரும் அறுவடையை உங்கள் வாழ்வில் கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கையில் பணத்தின் காரியங்களில் மகா பெரிய பெருக்கத்தை கொண்டு வருவார். உங்களுடைய வாழ்விலே சகல கிருபைகளும் சகல தயவும் பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கட்டவிழ்த்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். ஆதியாகமம் முதல் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவென்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. நம்ம பல காரியங்களை இந்த பகுதியிலிருந்து ஆல்ரெடி தியானிச்சிருக்கிறோம். இங்கே சொல்லப்படுகிற அந்த வெளிச்சம் சூரிய வெளிச்சம் கிடையாது, தேவனுடைய மகிமை அப்படின்றத குறித்து நம்ம பார்த்தோம். இன்னும் பல காரியங்களை நம்ம ஆல்ரெடி தியானிச்சிருக்கிறோம். போன 2 மெசேஜில் நம்ம இந்த காரியங்களை குறித்து தான் தியானிச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ண முடியாது நம்மளால். அதனால் ஒருவேளை நீங்கள் அந்த மெசேஜஸ் கேட்கலன்னா தயவுசெய்து இந்த பழைய மெசேஜஸ்லாம் நம்ம யூடியூப்பில் இருக்குது. காட்ஸ் வேர்ட் ஃபெலோஷிப் யூடியூப், ஜெனசிஸ் ஆதியாகமம் முதல் அதிகாரம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கிறோம். அதில் போய் நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசுகிற மெசேஜஸ்லாம் கேட்கலாம். அதில் கேளுங்க. அதில் அநேக அருமையான காரியங்கள் இருக்கிறது. கேட்டதுனால உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும், நன்மை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். போன மெசேஜில் கர்த்தர் எப்படி வார்த்தையால் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு தியானிக்க ஆரம்பித்தோம். என்றும் நாம் அதை குறித்து தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஏன்னா இது பைபிளில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வெளிச்சம் பாருங்கள். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் இந்த கர்த்தர் வார்த்தையினால் உருவாக்குகிறார், வார்த்தையினால் காரியங்களை மாற்றுகிறார், வார்த்தையினால் அற்புதங்களை நடப்பிக்கிறார், வார்த்தையினால் புதுப்பிக்கிறார், ரெஸ்டோர் பண்ணுறார் அப்படின்னு பைபிள் முழுவதும் நமக்கு போதிக்குது. இது பைபிளில் ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக். இந்த வெளிச்சத்தை கர்த்தர் ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலேயே நமக்கு போதிச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல பாருங்கள், இந்த வெளிச்சத்தை கர்த்தர் இந்த ஆதியாகமத்தில் திரும்ப 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 சொல்கிறார். நம்ம போன மெசேஜில் பார்த்தோம், 3ஆம் வசனத்தில் கர்த்தர்
வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிட்டுன்னு இருக்குது. அதே பிரின்சிபல் 6ஆம் வசனத்தில் இருக்குது, ரைட்? 9ஆம் வசனத்தில் இருக்குது, ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்தில் இருக்குது, ரைட்? ஹல்லேலூயா டு ஜீசஸ். 20ஆம் வசனத்தில் இருக்குது, 24ஆம் வசனத்தில் இருக்குது. இத்தனை முறை கர்த்தர் இந்த பிரின்சிபலை ஏன் திரும்ப திரும்ப சொல்லணும்? ஒரே வரியில் சொல்லியிருக்கலாம், கர்த்தர் படைப்புகள் அனைத்தையும் வார்த்தைகளை பேசி உருவாக்கினார், அவர் பேசினார், அவர் பேசினபடியே ஆயிற்று அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஆனால் கர்த்தர் அப்படி செய்யாமல் இந்த அவர் உருவாக்கின வார்த்தையால் பேசி உருவாக்கின இந்த முறையை திரும்ப 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 மெனக்கட்டு விரிவாக போதிக்கிறார், ரிப்பீட் பண்ணுறார். ஹல்லேலூயா. பைபிளில் ஒரே பகுதியில் ஒரு காரியம் பல முறை ரிப்பீட் பண்ணப்படுதுன்னா அது அதிமுக்கியம் வாய்ந்த ஒரு போதனை. கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மிடத்தில் சொல்ல விரும்புகிறார், அதை நாம் இறுக பற்றி கொள்ளும்படி விரும்புகிறார், அது நம்முடைய இருதயத்தில் ஆழமாக பதிய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சத்தியத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பிரமாணத்தை நாம் கற்றுக்கொண்டு நம் வாழ்வில் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பது தான் அர்த்தம். நம்ம ஆண்டவராக இயேசு பார்த்திங்கன்னா மெய்யாகவே மெய்யாகவேன்னு இல்லையா? அவர் எப்போதுமே சத்தியத்தை தான் பேசுகிறாரு. நான் சில இடங்களில் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு அப்படி சொல்லுவார் எக்ஸ்ட்ராவாக. ஏன்னா அது கேட்குறவங்களுக்கு அது மனசில் பதியணும். ஏசப்பாவுக்கு தெரியும் அவர் சத்தியத்தை தான் பேசுகிறாருன்னு. ஆனால் கேட்குறவங்களுக்கு இது சத்தியம்னு விளங்கணும், அதை அவங்க விட்டுறக்கூடாது, இறுக பற்றி கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் அதை எம்ஃபசைஸ் பண்ணுவார். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னும் ஒரு சில இடங்களெல்லாம் மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் தான் இங்கே கர்த்தர் ஏன் ரிப்பீட் பண்ணுறாருனா இது அதிமுக்கியமான ஒரு சத்தியம். அதனால் இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம் வாழ்வில் இது ஒரு முக்கியமான பங்கை வகிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வேதத்தின் முதல் அத்தியாயத்திலேயே இதை இத்தனை தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கிறார்னா இதுக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு இடம் தேவனுடைய மனதில் இருக்கிறது என்று தான் அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அப்போ கவனிங்க, இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அவர் ஒரு காரியத்தை மாற்ற விரும்பும்போது, ஒரு காரியத்தை உருவாக்க நினைக்கும்போது, ஒரு அற்புதத்தை செய்ய விரும்பும்போது, ஒரு சில காரியங்களை புதுப்பிக்க விரும்பும்போது அவர் வார்த்தைகளை பேசி அந்த காரியத்தை செய்கிறார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்றைக்கி இந்த வசனத்தை தான் நம்ம கவனிக்க போகிறோம். கவனிங்க, தேவனுக்கு இருள் பிடிக்கலை. தேவனுக்கு என்ன பிடிக்கலை? இருள் பிடிக்கலை. அவர் வெளிச்சம் உண்டாகணும்னு விரும்புகிறார். இருளை மாற்றி வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால் கர்த்தர் என்ன செய்தார்? ரைட், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். ரைட், அது இன்னொரு வகையில் சொல்லணும்னா கர்த்தர் தன்னுடைய விருப்பத்தை பேசினார். கர்த்தர் என்ன பேசினார்? தன்னுடைய விருப்பத்தை பேசினார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். இன்னொரு வகையில் சொல்லணும்னா அவர் எதை விரும்பினாரோ அதை பேசினார். என்ன மாற்றம் உண்டாக வேண்டும் என்று அவர் மனதில் இருந்ததோ அதை பேசினார். ஹல்லேலூயா. அவர் பேசின போது அவருடைய விருப்பம் நிறைவேறினது, அவருடைய விருப்பம் உருவாக்கப்பட்டது, அவர் விரும்பின அந்த மாற்றம் உண்டானது. இது பைபிளில் ஒரு பிரதானமான ஒரு பிரமாணம். ஒரு சில நினைக்கலாம், சரிங்க அவர் கர்த்தர், அவருக்கு ஒன்று பிடிக்கலன்னா அதை மாற்றுவார், அவர் பேசினா உருவாகும், அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஒரு சிலர் கேட்கலாம். கேட்குறதுல ஓரளவுக்கு நியாயம் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு பெரிய வெளிச்சம் இருக்குது பாருங்கள். அதே அதிகாரத்தில் வேதம் என்ன போதிக்கிறது? ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம்.
பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன போதிக்கப்படுகிறது? நாம் தேவனுடைய சாயலில், தேவனுடைய ரூபத்தில் உருவாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் என்று வேதம் போதிக்கிறது. இது ஒரு முக்கியமான வெளிச்சம். அல்லேலூயா. பாருங்கள், அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தில், அவருடைய பிள்ளைகளாக நாம் உருவாக்கப்பட்டிருப்பதனால அவருடைய பாதைகளை நாம் பின்பற்ற முடியும். அவருடைய வழிமுறைகளில் நம்மளால் நடக்க முடியும். ஏன்னா அப்படித்தான் கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அதனால் நான் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லி வெளிச்சத்தை உருவாக்க முடியும்னு சொல்ல வரலாம். ரைட்? நம்ம சிருஷ்டிப்பு கர்த்தர்கள் கிடையாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆனால் வார்த்தையை பயன்படுத்தி காரியங்களை மாற்றக்கூடிய அந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு வேதம் போதிக்குது. அதை அங்கே வச்சது யார்? கர்த்தர். ரைட்? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் வச்சது யார்? ரைட்? கர்த்தர் தான் வச்சிருக்கிறார். அங்கே ஏன் அங்கே வைக்க முடிஞ்சுது? பிராணிகளுக்கு கூட தான் நாக்கு இருக்குது. ஆனால் கர்த்தர் மரணம் ஜீவனின் அதிகாரத்தை பிராணிகளோட நாக்கில் வச்சாரா? வைக்கல. அந்த பிராணிகளை அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தில் உண்டாக்குனாரா? இல்லை. அவங்களால அதை செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த விதமாக அவர்கள் சிருஷ்டிக்கப்படவில்லை. ஆனால் நம்ம கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தில், நாவில் அதிகாரத்தோடு நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவர் நம்மை அப்படி உருவாக்குனதுனால நம்மளால் அவருடைய வழிமுறைகளை பின்பற்ற முடியும். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு நமக்கு மார்க் எழுதின சுவிசேஷத்தில் போதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். அதை கொஞ்சம் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், இங்கே 22ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பாருங்கள், இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். இப்போ கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தர் அவர் தேவன். அவர் அவருடைய சொந்த வல்லமையினால், அவருடைய ஞானத்தினால், அவருடைய வார்த்தைகளை கொண்டு அவர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம தேவன் கிடையாது, தேவனுடைய பிள்ளைகள். அதனால் நம்ம இந்த விதத்தில் செயல்படணும் அப்படின்னா கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை நம்பி செயல்பட வேண்டும். வித்தியாசம் புரியுதா? கர்த்தர் யாரையும் சார்ந்து செயல்படலை. அவர் தன்னுடைய வல்லமையை கட்டவிழ்த்து விடுகிறார், தன்னுடைய ஞானத்தினாலே உருவாக்குகிறார், தன்னுடைய வார்த்தையை பேசி அவர் சகலத்தையும் சாதிக்கிறார். ஆனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். நமக்கு உருவாக்கும் வல்லமை கர்த்தர் மாதிரி கிடையாது. ரைட்? இப்போ கர்த்தருக்கு யெகோவா. இந்த யெகோவா பேர் பார்த்திங்கன்னா ஒரு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா செல்ஃப் எக்ஸிஸ்டிங் ஒன். கர்த்தர் யாரையும் சார்ந்து கிடையாது. இப்போ நமக்கு கர்த்தர் தான் ஜீவனையும் சுவாசத்தையும் சகல நன்மைகளையும் கொடுக்கிறார். நம்ம இப்போ ஏதாவது செய்யணும்னா கர்த்தரை விசுவாசித்து செய்ய வேண்டும், அவரை சார்ந்து செய்ய வேண்டும், இல்லையா? ஆனால் கர்த்தர் யாரையும் சாரணும்னு அவசியம் கிடையாது, அவர் யாரையும் விசுவாசிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் தன்னுடைய வல்லமையை கட்டவிழ்த்து விட்டு அவர் விரும்புகிற காரியத்தை உருவாக்க முடியும். அல்லேலூயா. இந்த வித்தியாசத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம வாயின் வார்த்தைகளை பேசும்போது நம்முடைய சொந்த பலத்தை நம்பி பேசலை, தேவனை விசுவாசித்து பேசுகிறோம். புரியுதா? திஸ் இஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ். இது மிக முக்கியமான ஒரு வித்தியாசம். இதை புரிஞ்சு கொண்டால் தான் நீங்கள் விசுவாசத்தில் சரியாக செயல்பட முடியும். இந்த வசனங்களை கொஞ்சம் வாசிப்போம். வாசித்து நான் இன்னும் கொஞ்சம் நல்லா விளக்கமாக விரிவாக சொல்லுகிறேன்.
நான் வார்த்தையை பேசுகிற அந்த காரியங்களில் கர்த்தரை பின்பற்ற வேண்டும் அப்படின்னா நான் எப்படி பின்பற்றுறது? ஒரு மனிதனாக நான் எப்படி அதை பின்பற்ற முடியும்? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தான் ஆண்டவராக இயேசு இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராக இருங்கள். இதுக்கு முன்னாடி இருக்க வசனங்களை கொஞ்சம் வாசித்தோம்னா அது நம்ம இந்த கான்டெக்ஸ்ட் இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் விளங்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது அவர் தன்னுடைய தெய்வீக வல்லமைகளெல்லாம் எடுத்து வச்சுட்டு தன்னையே வெறுமையாக்கி இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார். இந்த பூமியில் வாழுகிற காரியங்களில் ஆண்டவராக இயேசு தன்னுடைய தெய்வீக வல்லமையினால் அவர் அற்புதங்களை செய்யலை, தேவனை விசுவாசித்து அற்புதங்களை நடப்பித்தார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. புரியுதா? அந்த பாயிண்ட்டை தான் இங்கே கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு நம்மளுக்கு. அதை கொஞ்சம் பார்ப்போம். ரைட். ஹல்லேலூயா டு ஜீசஸ். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், அதே அதிகாரம் தான் 12ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிப்போம். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது இலைக்குள் ஒரு அத்திமரத்தை தூரத்தில் கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று இயேசு பார்க்க வந்தார். அத்திப்பல காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது இலைகளையே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இயேசு அந்த அத்திமரம் நாசமாக போட்டும் ஜெபம் பண்ணலை. இயேசு அதை பார்த்து ஒரு சாபத்தை பேசுகிறார். இப்பொழுது இயேசு அந்த அத்திமரத்தை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவன் என்றார். அப்போ பாருங்கள், இது ஒரு ஜெபம் கிடையாது. இயேசு அந்த மரத்தை பார்த்து அந்த மரத்திட்ட டைரெக்டாக பேசுகிறார். அது என்னங்க, யாராவது மரத்திட்ட பேசுவாங்களா? ஏசப்பா பேசினார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பார்க்கணும், பைபிளில் பார்க்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். ரைட். ஏசப்பா பேசினதை சீஷர்கள் காதால் கேட்டாங்க. சரி, அடுத்த நாள் தேவாலயத்தில், அன்றைக்கி தேவாலயத்தில் நிறைய காரியங்கள் செய்கிறாரு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த டாப்பிக்கு. 20ஆம் வசனத்துக்கு போவோம். மறுநாள் காலையில் அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேட்மெண்ட் இல்லை? பேதுரு கர்த்தாவே, நான் இப்படி அற்புதம் செய்யணும், எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கல. பேதுரு ஹி ஜஸ்ட் மேட் அன் அப்சர்வேஷன். அவர் பார்த்த அந்த காரியத்தை நினைவு கூறுகிறார், அவ்வளோதான். முந்தின நாள் இயேசு சபிச்சதை காதால் கேட்டார். அதோடைய விளைவை இப்போ கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் அந்த காரியத்தை நினைவு கூர்ந்து இயேசுக்கிட்ட பேசுகிறார், அவ்வளோதான். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். அதுக்கு ஏசப்பா இப்படி சொல்லியிருக்கலாம், இங்கே பாருப்பா, நான் தேவகுமாரன், நான் இவ்வளோ பெரிய அற்புதங்கள்லாம் செய்வேன், நீங்களாம் அதை ட்ரை பண்ணக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லலை. அதுக்கு பதிலாக இயேசு என்ன செய்தார்? இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். அப்போ பாருங்கள், ஏசப்பா என்ன சொல்கிறாரு? இந்த அற்புதத்தை நான் தேவன் அப்படின்றதுனால செய்யலை. இந்த அற்புதத்தை என்னுடைய தெய்வீக வல்லமையினால் நான் செய்யலை. இந்த அற்புதத்தை நான் பரலோக பிதாவை விசுவாசித்து செய்திருக்கிறேன். நீ தேவனை விசுவாசித்தாய் என்றால் நீயும் இதை செய்யலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் மத்தேயுவில் போய் படித்து பார்த்தீங்கன்னா இதே காரியம் மத்தேயுவிலும் போதிக்கப்படுகிறது. அங்கே ஏசப்பா இன்னொரு காரியத்தை சொல்கிறார், அங்கே போய் பார்ப்போம். மத்தேயு 21க்கு போவோம். அப்போ பாருங்களேன், இங்கே ஏசப்பா சொன்ன பதிலை கொஞ்சம் கவனிங்க. 21ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம், 21ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல்.
அப்போ ஏசப்பா இங்கே என்ன சொல்கிறாரு, பாயிண்ட் என்ன, இது நான் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. நீ பரலோக பிதாவை விசுவாசித்தாய் என்றால் நான் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீயும் செய்யலாம். அதோட ஏசப்பா இன்னொரு காரியத்தை ஆட் பண்ணுறார். செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு வகையில் சொல்லலாம்னா, நான் செய்கிற காரியங்களையும் செய்வாய், இதை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வாய். யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதைத்தான் இங்கே கர்த்தர் போதுகிறார். அப்போ பாருங்கள், இந்த வார்த்தைகளை நான் பேசும்போது இப்போ நானும் உருவாக்குவதற்காக வார்த்தைகளை பேசலாம். இப்போ உருவாக்குறதுனா நான் வானத்து நட்சத்திரங்கள், பூமி, அந்த மாதிரி காரியங்களும் சொல்லலை, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. இப்போ எனக்கு வாழ்க்கையில் ஒரு தேவை இருக்குது, ஆனால் அதுக்கான பதில் இல்லை. அந்த பதில் உருவாகணும் அப்படின்னா நான் கர்த்தரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை பேசும்போது, அவரை நம்பி நான் பேசும்போது, அவரை விசுவாசித்து நான் வார்த்தைகளை பேசும்போது கர்த்தர் அந்த காரியத்தை எனக்கு உருவாக்கி கொடுப்பார். அந்த விதத்தில் நானும் உருவாக்கும் வார்த்தைகளை பேச முடியும். வித்தியாசம் புரியுதா? இப்போ கர்த்தர் அவர் தேவன், அதனால் அவர் விரும்புகிறதை அவர் பேசி அவருடைய வல்லமையினாலே அவர் உருவாக்குகிறார். இப்போ என் வாழ்க்கையில் ஒரு காரியம் உருவாக்கப்படணும் அப்படின்னா நான் என் சொந்த பலத்தில் உருவாக்க முடியாது, ஏன்னா நான் மனுஷன். அப்போ நான் என்ன பண்ணணும், பரலோக தேவனை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை நான் பேச வேண்டும். அவருடைய எழுதப்பட்ட வார்த்தை, இல்லை ஆவியானவர் எனக்கு கொடுக்குற அந்த வெளிச்சம், அந்த காரியத்தை நான் பேச வேண்டும். அவரை விசுவாசித்து நான் வார்த்தைகளை பேச வேண்டும். அப்படி செய்யும்போது அந்த காரியத்தை கர்த்தர் உருவாக்குவார். புரியுதா? இங்கே இது திஸ் இஸ் அ பார்ட்னர்ஷிப் பிட்வீன் மீ அண்ட் காட். கிரியேஷன் இஸ் நாட் அ பார்ட்னர்ஷிப். கர்த்தர் அவர் மட்டுமே தனியாக செயல்படுகிறார். ஆனால் அந்த பிரமாணத்தை நான் என் வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணும்போது இட்ஸ் அ பார்ட்னர்ஷிப் பிட்வீன் மீ அண்ட் காட். அது எனக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப். புரியுதா? ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் மாதிரி. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசித்ததை அவர் செய்வார். நான் விசுவாசித்து பேசுகிறேன், நான் பேசுனதை அவர் உருவாக்குவார். புரியுதா? ஹல்லேலூயா. இந்த டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் குழப்பம்லாம் வருது. அப்போ இயேசு அவர்களை நோக்கி, நீ சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவராக இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும். பாருங்கள், இப்போ நான் அந்த மலையை பார்த்து நான் பேசுகிறேன். அது என்னுடைய வல்லமையினாலேயா அது எந்த பறந்து போது கிடையாது. நான் பேசுகிற அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். புரியுதா? இப்போது யோசுவா சூரியனை பார்த்து நீ அங்கே நில்லு, சந்திரனை பார்த்து அங்கே நில்லுன்னு சொன்னார். அது என்ன யோசுவாவுடைய சொந்த வல்லமையாக அதை செஞ்சிச்சு? கிடையாது. பேசுனது அவர், அதை செய்து முடித்தது கர்த்தர். புரியுதா? ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு என்ன சொல்கிறாரு, தேவன் மீது விசுவாசமாயிருங்கள். விசுவாசித்து, தேவனை விசுவாசித்து பேசுகிற வார்த்தைகளை குறித்து தான் ஏசப்பா இங்கே 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலேருந்து போதிக்கிறார். அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். அதோட தட்ஸ் த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன் அடுத்து சொல்லப்படுகிற அந்த 2 வசனங்களும் தேவன் மீது விசுவாசம் வைத்து நான் செய்கிற காரியங்கள், அதை புரிஞ்சுக்கணும். இப்போ 23ஆம் வசனத்தை பார்ப்போம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எப்போ நடக்கும்? அவன் சொன்னபடியே ஆகும் அப்படின்னு கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள்.
அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். 23, 24 அந்த 22ஆம் வசனத்தின் அடிப்படையில் தான் பேசப்பட்டது. அப்போ நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் தேவனை விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் அர்த்தம். அப்போ பாருங்கள், நான் பேசுகிற வார்த்தைக்கு வல்லமை எங்கேருந்து வருது? கர்த்தர் மீது நான் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் ப்ளஸ் கர்த்தர் என்னுடைய நாவில் அவர் வைத்திருக்கிற அதிகாரம், அவருடைய பிள்ளையாக என்னை உருவாக்கி அவர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரம் இங்கே இருந்தால் நான் பேசுகிற வார்த்தைகளுக்கு வல்லமை வருது. அப்போ பாருங்கள், என்னுடைய வல்லமை டோட்டலி டிபெண்ட் ஆன் காட். கர்த்தர் மீது மொத்தமாக சார்ந்து இருக்கிற வல்லமை, என்னுடைய சொந்த வல்லமை கிடையாது. புரியுதா? ஹல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கணும். 24ஆம் வசனம் கர்த்தரை விசுவாசி நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்குறார். அப்போ 23, 24 ரெண்டுக்குமே அடிப்படை என்ன? தேவன் மீது நான் வைக்கும் விசுவாசம். இதை நான் விளக்கி சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா இப்போ நான் நாமளும் வார்த்தைகளை பேசி உருவாக்க முடியும், காரியங்களை சாதிக்க முடியும், மாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறப்ப இது ஏதோ நம்ம சொந்த பலத்தில் செய்கிறோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நீங்கள் இல்லை நான் கர்த்தர் மாதிரி நான் செயல்படுறேன், அவர் சிருஷ்டிகர், அவரை மாதிரி நான் சிருஷ்டிக்கிறேன், அப்படி கிடையாது. நான் அவருடைய பிள்ளை, அவர் எனக்கு இந்த காரியங்களெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறார், அவருடைய சாயலில் என்னை உருவாக்கி இருக்கிறாரு, அவரை சார்ந்து அவரை போல செயல்பட எனக்கு அந்த திராணியும் அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறாரு. ஆகையால் நான் இந்த காரியங்களை இந்த விதமாக செய்கிறேன். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆல்வேஸ் கீப் இட் இன் மைண்ட். எப்போதுமே இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இன்னொரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். இப்போ நான் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொல்லும்போது அந்த மலை நகர்றதுக்கு காரணம் என்னுடைய வல்லமை கிடையாது. ரைட்? தேவனுடைய வல்லமை அது நகர்த்துது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரைட்? ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். கர்த்தருடைய சுபாவத்தை பாருங்கள். அவர் எதை நிறைவேற்றுவார்? அவருடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்போ நான் இந்த சத்தியங்களை கம்பைன் பண்ணி என் வாழ்க்கையில் செயல்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் நம்ம என்ன பார்க்குறோம்? கர்த்தர் உருவாக்குகிறவராக இருக்கிறார். வார்த்தைகளை பேசி காரியங்களை உருவாக்குகிறவராக இருக்கிறார். வார்த்தையை பேசி காரியங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். வார்த்தையை பேசி விருப்பங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார், இல்லையா? இன்னொரு பக்கம் நம்ம என்ன பார்க்குறோம்? அவர் பேசின வார்த்தையை அவர் தீவிரமாய் நிறைவேற்றுவார். இதை பார்க்குறோம். இப்போ இன்னொரு சைடில் கர்த்தர் நம்ம என்ன பார்க்குறோம்? கர்த்தர் நம்மளை அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தில் உருவாக்கி இருக்கிறார். நம்முடைய நாவில் அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு. ரைட்? நமக்கு விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு. அவரை விசுவாசித்து நாம் பேசும்போது காரியங்களை மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறாரு, இல்லையா? மழை கூட பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழுன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் செய்த அந்த கிரியைகளை நம்மளாலையும் செய்ய முடியும்னு சொல்கிறாரு, இல்லையா? அப்போ இதை கம்பைன் பண்ணும்போது கம்பைன் பண்ணி ஒரு காரியத்தை செய்யணும்னா என்ன செய்யணும்? நம்ம அவருடைய வார்த்தைகளை, அவர் பேசின வார்த்தைகளை எடுத்து நாம் பேச வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இந்த பைபிளில் தேவனுடைய வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்யுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இல்லையா? ஏன் சொல்கிறோம்னா இதுதான் காரணம். கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்ற தீவிரமாக இருக்கிறார். ப்ளஸ் எனக்கு என் நாவில் அதிகாரத்தை வச்சிருக்கிறார். ரைட்? பேசி காரியங்களை சாதிக்கக்கூடிய விசுவாசத்தையும் கொடுத்துருக்கிறார். அப்போ நான் இதை கம்பைன் பண்ணும்போது எனக்கு என்ன விளங்குது? கர்த்தர் பேசின வார்த்தைகளை என்னுடைய வாயில் நான் வைத்து நான் பேசும்போது கர்த்தர் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவார். இப்போ கர்த்தர் தெய்வீக சுகத்தை குறித்து அநேக காரியங்களை பேசியிருக்கிறார்.
நான் அந்த தெய்வீக சுகத்தின் வார்த்தைகளை எடுத்து என்னுடைய நாவில் வைத்து நான் பேசும்போது, நான் பேசுகிற அந்த வார்த்தைகளை கர்த்தர் தீவிரமாய் நிறைவேற்றுவார். புரியுதா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் உருவாகணும், உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் மாற்றப்பட வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்படின்னா தேவன் அந்த காரியத்தை குறித்து நீங்கள் எந்த பகுதியில் மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த பகுதியை குறித்து தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்து அந்த வார்த்தைகளை எடுத்து என்னுடைய நாவில் வைத்து நான் பேச வேண்டும். இப்போ கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு போட்டிருக்குது. நான் அந்த வார்த்தையை எடுத்து இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன் அப்படின்னு பேசும்போது அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றும் விதமாக என்னை குணமாக்குவார். கிறிஸ்து நம்மை நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார் அப்படின்னு வேதம் போதிக்குது. அந்த சாபத்துக்கு அடியில் வியாதிகள்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். பைபிளில் உபாகமத்தில் எல்லாம் போட்டிருக்குது, லேவியர் புஸ்தகத்தில் கூட இருக்குது. ரைட்? அப்போ நான் என்ன செய்யணும்? கிறிஸ்து என்னை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். கிறிஸ்து என்னை வியாதிகளிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். இப்போ எனக்கு ஒரு வியாதி இருக்குதுன்னு வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு. ரைட்? இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு கேன்சரோ இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ரைட்? அவங்க என்ன செய்யணும்? கிறிஸ்து என்னை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். கிறிஸ்து என்னை இருதய நோயிலிருந்து மீட்டு கொண்டார். கிறிஸ்து என்னை கேன்சரிலிருந்து மீட்டு கொண்டார் என்று பேச வேண்டும். இயேசுவின் தழும்புகளால் நான் இருதய நோயிலிருந்து குணமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் கேன்சரிலிருந்து குணமானேன், அப்படி பேசணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு எந்த வியாதி குணமாகணுமோ அந்த வியாதி அந்த இடத்துல போட்டுக்கணும். இயேசு என் வியாதிகளை சுமந்தார், இயேசு என் வலி வேதனைகளை சுமந்தார், நான் வியாதிகளை சுமக்க அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லணும். அந்த வியாதியை பார்த்து நான் பேசணும். அந்த மலையை பார்த்து பேசுங்கள்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா? இயேசு அத்திமரத்தை பார்த்து பேசினார் இல்லையா? நாம் அந்த வியாதியை பார்த்து பேசணும். இயேசுவின் நாமத்தினால இருதய நோயே என்னை விட்டு அகன்று போ, அப்படி பேசணும் பாருங்க. கேன்சரே இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்தை விட்டு நீங்கிப்போ அப்படின்னு பேசணும். ஹல்லேலூயா. இயேசுவுடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தில் அவருடைய விருப்பத்தை, அவருடைய வார்த்தையை நீங்கள் பேசும்போது கர்த்தர் அந்த வார்த்தையின்படி உருவாக்குவார். வியாதி இருக்கிற இடத்துல தெய்வீக சுகத்தை உருவாக்குவார். இப்போலாம் கர்த்தர் உருவாக்கும் அற்புதங்கள்லாம் செய்கிறார். இருதயம் இல்லாதவங்களுக்கு புதிய இருதயத்தெல்லாம் கொடுக்குறாரு கர்த்தர். ரைட்? கர்ப்பப்பையே இல்லாதவங்களுக்கு கர்ப்பப்பையெல்லாம் கொடுக்குறாரு. லிவர் இல்லாதவங்களுக்கு லிவரை உண்டாகிறாரு. பல்லு போனவங்களுக்கெல்லாம் பல்ல கர்த்தர் உருவாக்கி இருக்கிறாருங்க. நான் ஒரு சாட்சி, இந்த மாதிரி கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ்லாம் இருக்குது. நான் ஒரு இடத்துல ஒரு சாட்சி கேட்டேன் பாருங்க. நல்லா வெரி ரிலையபிள் பீப்புள், இவங்களாம் சும்மா கதை சொல்கிற ஆட்கள் கிடையாது. அப்போ அவங்க பாருங்கள், ஒரு மனுஷனை குறித்து, இது ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரருடைய ஊழியத்தில் நடந்த ஒரு அற்புதம். அவருக்கு அடியில் இருந்த ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இவர். அவருடைய கரம் பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டு, இந்த நம்முடைய எல்போ இருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்ட்லேருந்து அந்த போன் கரம், அந்த ஹேண்டில், அந்த கரத்தில் இருக்கிற அந்த எலும்பு அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போயிடுச்சு. ஒரு துப்பாக்கி சுடுதல் மூலமாக. ரைட்? துப்பாக்கியை வச்சு சுட்டதுனால அந்த இடத்துல எலும்பு சுக்குநூறாக நொறுங்கி போச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கு ஒரு ஸ்டீல் ராடை உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அற்புதத்தை நல்லா கவனித்து கேளுங்க, ரொம்ப மகா பெரிய அற்புதம். ஸ்டீல் ராடு, டோட்டலி கம்ப்ளீட்லி ஆர்டிஃபிஷியல் ராடு. எலும்பு அங்கே செயல்படுறதுக்கு வாய்ப்பே இல்லாதனால அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டீல் ராடு, அந்த ராடு வச்சுருக்குறாங்க உள்ள. இப்போ அந்த ராடு இருக்கிறதுனால கரத்தை அவரால் பயன்படுத்த முடியும், ஆனால் வலி இருக்கும் எப்போதும் அவருக்கு. ரைட்? அந்த வலி அவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி மாதிரி ஆயிடுச்சு. அதோடைய அவர் கர்த்தரை சேவித்து கொண்டே வருகிறார்.
ஒரு நாள் வந்து பாருங்கள், ஒரு நாள் ராத்திரி கர்த்தர் அவருடைய இருதயத்தில் பேசினாராம். ரைட், நீ எனக்கு இத்தனை வருஷமாக சேவை பண்ணியிருக்கிறீல, நான் இன்றைக்கி ஒரு காரியத்தை உனக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். சரி, கர்த்தர் நமக்கு என்னமோ நல்லது செய்ய போகிறாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு அவர் தூங்க போனாராம். பாருங்கள், தூங்க போயிட்டார். திடீர்னு நடுராத்திரி எந்திரிச்சு முழிச்சிருக்கிறார். முழிச்சிருக்கிறார். அவர் முழிச்சு பார்த்தா அவருக்கு மேலே அவருக்கு முன்னாடி ஒரு வானதூதன் நின்றுட்டுருக்கிறான். நின்றுக்கிட்டு அவருடைய சரீரத்தில் என்னமோ செஞ்சுட்ருக்கிறார். அவர் அதை இவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே வானதூதர் அவரை பார்த்துட்டு தூங்க போ திரும்ப அப்படின்னாராம். உடனே தூங்கிட்டாராம். பாருங்கள், இவர் இந்த பைபிளில் போட்டிருக்கு இல்லையா, வேதத்தில் கர்த்தர் வந்து ஆதாமுக்கு ஆழ்ந்த நித்திரையை அளித்தார் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. கர்த்தர் அப்பயே வந்து போன் சர்ஜரிலாம் பண்ணார் இல்லையா. ஆதாமை தூங்க வச்சு அவனுக்குள்ளேருந்து ஒரு எலும்பை எடுத்து தான் ஏவாளை உருவாக்குனார் இல்லை. அந்த விதமாக வானதூதன் சொன்னார், தூங்க போப்பா மறுபடியும் அப்படின்னு. உடனே தூங்கிட்டாராம். காலையில் எந்திரிச்சு பார்க்குறாராம். எந்திரிக்கும்போது கையில் வலி இல்லை. அதனால் வரைக்கும் இருந்த வலி அன்னைக்கு இல்லை. ஏன்னா அந்த வலி எப்போதுமே இருக்குமா. அந்த அந்த ராடை வச்சு போனை வந்து ராட்னால் ரீப்ளேஸ் பண்ணப்பிலேருந்தே அவருக்கு வந்து அந்த வலி இருந்துக்கிட்டே தான் இருக்குமா. அன்றைக்கி அந்த வலி இல்லை. சரி, இன்னும் வலி இல்லைன்னு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமாகிடுச்சு. இப்படி திரும்பி பார்த்தாராம். அவருடைய அந்த லேம்ப் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, அதில் வந்து அவருடைய கரத்தில் பதிச்சிருந்த அந்த ராடில் அந்த உள்ளே வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த டைட்டேனியம் ராடு, அந்த ராடை வந்து அந்த ராடை அந்த லேம்ப் ஸ்டாண்ட் மேலே இருந்துச்சான். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்கள், இது எப்படிப்பட்ட அற்புதம் பாருங்கள். இப்போ எலும்பு இல்லாத இடத்துல எலும்பை வளரச் செய்கிறது ஒரு அற்புதம் இல்லையா, ஒரு கிரியேட்டிவ் மிராக்கிள். ஆனால் கர்த்தர் அதையும் தாண்டி போய் ஒரு காரியத்தை செஞ்சார். உள்ளே வச்சுருந்த ஸ்டீல் ராடை, அந்த டைட்டேனியம் ராடை எடுத்து வெளியில் வச்சுட்டு அந்த இடத்துல புதிய எலும்பை உருவாக்கியிருக்கிறார். அந்த மனுஷன் இப்போ நல்லா ஊழியம் பார்க்குறாரு. இதை நீங்கள் மெடிக்கலாக ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா இந்த டைட்டேனியம் ராட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் இருக்கும், சீரியல் நம்பர்லாம் இருக்கும். அதை வச்சு யார் எந்த டாக்டர் இதை அவங்க கரத்தில் வச்சாங்க, எப்போ வச்சாங்க, ரைட், அது எந்த கம்பெனினால் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துடலாம் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் மூலமாக. ரைட், இட் இஸ் அ வெரிஃபைடு மிரக்கிள். புரியுதா? ஹல்லேலூயா. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இன்றும் நம்முடைய வாழ்வில் கர்த்தர் உருவாக்கும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்து வார்த்தைகளை பேசும்போது கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கொண்டு அவர் உருவாக்குகிறார். ரைட், நம்மளாக உருவாக்கலை, நீங்கள் விசுவாசித்து பேசும்போது உங்கள் வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை போங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம். இங்கே ஒரு அற்புதமான வசனம் இருக்குது, எனக்கு பிடித்த வசனம். ஹல்லேலூயா. இங்கே வந்து வழி விலகி போன ஒரு மனுஷனுக்காக ஜெபிப்பதை குறித்து இங்கே ஒரு வசனம் இருக்குது. அப்போ அங்கே வந்து அந்த காரியங்களை அதை குறித்து பேசும்போது கர்த்தர் இப்படி பேசுகிறார். 18 வாசிப்போம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். துக்கப்படுகிறனா அவங்களுக்காக ஜெபிக்கிறவங்க. ரைட், தூரமாக இருக்கிறவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும். கவனிங்க, உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். பேசுகிறது யார்? தேவஜனம் கர்த்தரை விசுவாசித்து பேசுகிறாங்க. அந்த பேசுகிற அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்கிறாரு, நான் உருவாக்குவேன். நீ உன் உதடுகளால் பேசுகிற அந்த காரியங்களை நான் சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்கிறார். ரைட், உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரைட், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய வாயில் வைத்து விசுவாசத்தோடு பேசும்போது கர்த்தர் உங்களுடைய வார்த்தையின்படி உருவாக்குவார். ஹல்லேலூயா. திஸ் இஸ் a very important lesson. ரெண்டாவது கவனிங்க, அடுத்த ஒரு பிரின்சிபலையும் நம்ம அங்கே பார்க்குறோம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 3ஆம் வசனத்தை கவனிக்கும்போது பாருங்கள், இங்கே ஒரு பிரின்சிபல் பார்க்குறோம். வெளிச்சம் இல்லை,
வெளிச்சம் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அதுக்கப்புறம் வெளிச்சம் உண்டாயிற்று. அதனால் வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த பிரின்சிபலை நம்ம கவனிக்கணும். முதல்ல வந்தது வார்த்தை, பேசப்பட்ட வார்த்தை. இரண்டாவது தான் அதனால் உண்டான சிருஷ்டிப்பு. ஃபர்ஸ்ட் கேம் த வேர்ட், தென் கேம் த கிரியேஷன். ரைட்? ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதர் இருக்கிறத தானே நம்ம பேச முடியும், இல்லாததை எப்படி பேச முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ரைட்? எனக்கு பிரச்சனை இருக்குது, அதனால் நான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறேன், பிரச்சனையை குறித்து பேசுகிறேன். தீர்வே இல்லாதப்ப நான் எப்படி தீர்வு பேச முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ கவனித்து பாருங்கள், அங்கே வெளிச்சம் இல்லை. கர்த்தர் வெளிச்சம் வேணும்னு விரும்புகிறாரு. அதனால் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார். அவர் சொன்னதுனால தான் வெளிச்சம் வந்துச்சு. கர்த்தர் வெளிச்சம் வரும்னு காத்துக்கிட்டு உட்காந்து இருந்தாருன்னா வெளிச்சம் வந்திருக்காது. அவர் வெளிச்சத்தை விரும்புகிறாரு. இருள் நீங்க வேண்டும் என்று விரும்புகிறார். வெளிச்சம் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று பேசினார். அவர் பேசினதுனால தான் வெளிச்சம் வந்துச்சு. இப்போ மலை அங்கேயே தான் நிற்கிது. இந்த மலை இவ்வளோ பெருசாக இருக்குது. ரைட்? இது எப்படி மாறும்? இந்த மலையை நான் எப்படி கடக்கிறது? இந்த மலையை எப்படி நான் எடுத்து போடுறது? யார் எனக்கு உதவி செய்வா? இப்படி நான் மலையை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கலாம். இல்லை அந்த மலையை வர்ணிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆஹா, எவ்வளோ பெரிய மலை, எவ்வளோ பலமான மலை, இது என்னைக்கும் இங்கேயே தான் இருக்கும், இதெல்லாம் எப்படி நகரப்போகுது அப்படின்னு பேசலாம் இல்லையா? ஆனால் அப்படி பேசும்போது மாற்றம் உண்டாகாது. அப்படி பேசும்போது தடை நீங்காது. மாற்றம் உண்டாக வேண்டுமென்றால் மாற்றத்தை பேச வேண்டும். மாற்றத்தை பேசும்போது தான் மாற்றம் உண்டாகும். இருக்கிறதே பேசிகிட்டு இருந்தால் மாற்றம் உண்டாகாது. மாற்றத்தை பேசும்போது தான் மாற்றம் உண்டாகும். மலையே எழுந்து சமுத்திரத்தில் போய் விழுன்னு சொல்லும்போது தான் மலை கிளம்பும். மலை நல்லா இருக்குது, பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது, இது எப்படி நகட்டுறது, யார் நகட்ட முடியும், இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படி பேசிகிட்டு இருந்தாலும் மழை போகாது. மழை அங்கேயே தான் டென்ட் அடித்து உட்காந்துருக்குறோம். நிறைய பேர் இது இன்றைக்கி வியாதியை வர்ணிக்கிறாங்க, வியாதியை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. வியாதியை நல்லா டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ எல்லார் கையிலையும் ஃபோன் வந்துருச்சு, இன்டர்நெட் சர்ச் பண்ணலாம், இன்டர்நெட்டில் தேடி பார்க்கலாம். ரைட்? இன்டர்நெட்டில் கூகுளில் போய் இந்த வியாதிக்கு என்ன சிம்டம்ஸ் வரும், இப்போலாம் பார்த்திங்கன்னா இவங்களே டாக்டர் ரேஞ்சுக்கு பேசுவாங்க. ஏன்னா இன்டர்நெட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா? அதை வாசிச்சுட்டு இவங்களே என்னென்னமோ சொல்லுவாங்க பாருங்கள். ரைட்? இப்போ பத்தாததுக்கு இன்டர்நெட்டில் நிறைய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வேறு இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் பயந்து போயிடுறாங்க வேறு. ரைட்? அப்போ பாருங்கள், இவங்க வியாதியை பார்த்துட்டு அந்த வியாதியை குறித்து எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த வியாதியை நல்லா வர்ணிப்பாங்க. அந்த வியாதியை குறித்து நிறைய பேசுவாங்க. அந்த வியாதி எவ்வளோ கொடுமையானது, எவ்வளோ துக்கத்தை உண்டு பண்ணுது, எவ்வளோ வலியை உண்டு பண்ணுது, எவ்வளோ வேதனையை உண்டு பண்ணுது, எல்லாத்தையும் நல்லா துல்லியமாக நல்லா டீட்டெயில்டாக பேசுவாங்க. ஆனால் அந்த வியாதி மாறணும்னு பேச மாட்டாங்க பாருங்கள். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? வியாதி இருக்கிறது உண்மைதான். வியாதினால் உண்டாகிற அந்த வேதனை இருக்கிறதும் உண்மைதான். வியாதினால் வலி உண்டாகிறதும் உண்மைதான். ஆனால் அந்த வியாதி நீங்கணும்னா நீ தெய்வீக சுகத்தை பேச வேண்டும். இங்கே அந்தகாரம் இருக்குது, அந்தகாரம் நீங்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஆனால் அந்தகாரம் நீங்கணும் அப்படின்னா அவர் வெளிச்சத்தை பேச வேண்டும். அவர் வெளிச்சத்தை பேசினார், வெளிச்சம் உண்டாயிற்று. நீங்கள் வியாதி இருக்கும்போது வியாதியை குறிச்சே பேசிகிட்டு இருந்தால் வியாதி போகாது. தெய்வீக சுகத்தை பேசினீர்கள் என்றால் அந்த வியாதி குணமாக்கப்படும். அதனால்தான் கர்த்தர் வியாதியை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்னு பார்த்து அந்த வார்த்தைகளை எடுத்து நீங்கள் பேசும்போது கர்த்தர் உங்கள் சரீரத்தில் தெய்வீக சுகத்தை உண்டு பண்ணுவார், வியாதியை நீக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில் வறுமை இருக்குது, வறுமை மாறணும்னு நினைக்கிறோம், செழிப்பு உண்டாகணும்னு விரும்புகிறோம். அப்படின்னா வறுமையவே நல்லா டீட்டெயில்டாக பேசிகிட்டு இருந்தால் பிரச்சனை போகாது, பிரச்சனை மாறாது. ரைட்?
ஐயோயோ என்ன பிரச்சனை, தலையும் புரியல காலும் புரியல, என்ன பண்ண போகிறோம்னே தெரியல, பணம் எங்கேருந்து வரப்போகுதுன்னே தெரியல, இது பண்ணுறதா அதை பண்ணுறதா, என்னத்தை செய்கிறது, வருமானம் பத்தலை, இன்னும் விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்குது, இன்ஃப்ளேஷன் இருக்குது, ரைட், சம்பளத்தை உயர்த்த மாட்டேங்கிறாங்க. இப்படி பிரச்சனையை நிறைய விதங்களில் நல்லா சொல்லலாம், டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணலாம். ரைட். ஆனால் அந்த பிரச்சனை மாறணும்னா தேவனுடைய அந்த வறுமையை குறித்த தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து என் வாயில் வைத்து பேச வேண்டும். கிறிஸ்து என்னை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டெடுத்தார், கிறிஸ்து என்னை வறுமையிலிருந்து மீட்டெடுத்தார். நான் ஐஸ்வர்யவானாகும்படி இயேசு எனக்காக சிலுவையிலே தரித்திரரானார். இப்படி நான் பேசணும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்விலே ஐஸ்வர்யத்தை உருவாக்குகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறது. கர்த்தர் என் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்படின்னு தேவனுடைய வார்த்தையை எடுத்து என் வாயில் வச்சு நான் பேசணும். கர்த்தர் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைகளை நிறைவாக்குவார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழியும், கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு ஒரு குறையும் உண்டாகாது. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள், இதெல்லாம் என் சொந்த வார்த்தைகள் கிடையாது. தேவனுடைய வார்த்தையை எடுத்து நான் விசுவாசத்தோடு என்னுடைய நாவினால் பேசும்போது கர்த்தர் என்னுடைய வாழ்வில் ஐஸ்வர்யத்தை உருவாக்குவார், என்னுடைய வாழ்வில் செழிப்பை உண்டு பண்ணுவார், என்னுடைய வாழ்வில் பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் செய்வார் அப்படின்னு நான் பேசினேன்னா அந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வார். புரியுதா? பெருக்கம் உண்டாக வேண்டும் என்றால் நான் பெருக்கத்தை பேசணும். என்ன பண்ணாலும் வழங்க மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியல, அவன் தடுக்கிறான், இவன் தடுக்கிறான், பிசாசு தடுக்கிறான், அவன் பிள்ளி சுனியை செஞ்சுட்டான், இவன் மாந்திரிகம் பண்ணிட்டான். அதான் உண்மையாக இருக்கலாம், உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கலாம், ஒரு சிலர் உங்களுக்கு விரோதமாக பிள்ளி சுனியும் கூட பண்ணிடலாம். ஆனால் அதை காட்டிலும் பெரியவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார்ல, அவருடைய வார்த்தை இருக்குதுல்ல, அவருடைய ஆசீர்வாதம் பிசாசுடைய சாபத்தை காட்டிலும் பெருசு தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பேசணும், நீங்கள் கர்த்தருடைய நன்மைகளை பேசணும். ரைட். தாவீது ராஜா மாதிரி நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும் அப்படின்னு சொல்லணும். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரதர், போகிற இடம்லாம் பிசாசு விரட்டிக்கிட்டே வரான். அதே பேச சொல்லிச்சு பைபிளில். தாவீது அப்படியே சொன்னார், போகிற இடம்லாம் பிசாசு வரான். இல்லைங்க, போகிற இடம்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்கிறது, போக்கிலும் வரத்திலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். அதான் பேசணும் பிரதர். அப்படி இல்லைங்க, போகிறப்ப வரப்பெல்லாம் பிரச்சனை தாங்க வருது. அப்போ அது மாறணும்ல, மாற்றுறதுக்கு தானே பேசுகிறோம். இப்போ கர்த்தர் மாற்றணும்னு விரும்புகிறாரு. பாலா போய் கிடக்கிற அந்த பூமியை ஜீவனால் நிரப்பணும்னு விரும்புகிறாரு. அந்தகாரத்தை நீக்கிட்டு வெளிச்சம் வரணும்னு நான் விரும்புகிறாரு. அதனால் அவர் என்ன செஞ்சார்? இல்லாத காரியத்தை பேசி உருவாக்குனாருங்க. இப்போ எனக்கு போகிறப்பையும் வரப்பையும் பிரச்சனை இருக்கலாம், நான் அது எனக்கு வேண்டாம், அதை நான் என் வாழ்விலேருந்து நீக்கணும்னு விரும்புகிறேன், அந்த காரியத்தை என் வாழ்க்கையில் மாற்றணும்னு விரும்புகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? கர்த்தர் இந்த காரியங்களை குறித்து சொன்ன வார்த்தைகளை என்னுடைய வாயிலை வைத்து நான் விசுவாசத்தோடு பேச வேண்டும். போக்கிலும் வரத்திலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னை பின்தொடர்கிறது, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்கிறது. கர்த்தர் அனுதினமும் காலையிலே புது கிருபைகளை எனக்கு கொடுக்கிறார். கர்த்தர் என் ஜீவனை நன்மைகளால் நிரப்புகிறார். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள். இப்படி நாம் பேசணும். கர்த்தர் என்னை தன்னுடைய தயவினால் சூழ்ந்து கொள்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படி நாம் பேசும்போது என் வாழ்வில் கர்த்தர் அந்த வார்த்தையின் அனுபவத்தை உருவாக்குவார். புரியுதா? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த பிரமாணங்களை நம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும். பாதுகாப்பின் வார்த்தைகளெல்லாம் அடிக்கடி பேசுங்க, ரொம்ப முக்கியம். என் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார், எல்லா தீமைக்கும் விலக்கி கர்த்தர் என்னை பாதுகாப்பார், என் ஜீவனை கர்த்தர் பாதுகாப்பார், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எனக்கு கேடகமாக இருக்கிறார், கர்த்தர் என் கோட்டை, என் அரண், நான் நம்பியிருக்கிற தேவன், கர்த்தர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இப்படி பேசணும், ரைட்? கர்த்தர் என் ஜீவனின் பலனாக இருக்கிறார், கர்த்தர் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், என் வலப்பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். இப்படி நாம் பேசும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு என் வாழ்வில் உண்டாகும். அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகுது பிரதர், ஏதாவது பிரச்சனை வருது, ஏதாவது தீமை நடக்குது, அடிக்கடி வியாதி வருது. அது உண்மையாக இருக்கலாம், இப்போ உங்கள் வாழ்க்கையில் அதுதான் அனுபவமாக இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் மாறணும்னு விரும்புகிறீங்கள, அந்த ஆக்சிடெண்ட் போய் பாதுகாப்பு உண்டாகணும்னு விரும்புகிறீங்கள, அந்த வியாதி இல்லாமல் ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிறீங்கள, அப்போ எதை விரும்புகிறீங்களோ அதைத்தான் பேசணும். பாதுகாப்பு விரும்புனீங்கன்னா பாதுகாப்பை பேசணும், அப்போ தான் பாதுகாப்பு உண்டாகும். ஆரோக்கியத்தை விரும்புனீங்கன்னா ஆரோக்கியத்தை பேசணும், அப்போ தான் ஆரோக்கியம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இனி நாமும் நம்முடைய பரம தகப்பனை போல விரும்புகிற காரியத்தை பேசலாம். நாம் கர்த்தரை விசுவாசித்தபடி பேசும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் நம்முடைய வார்த்தைகளை உருவாக்கி கொடுப்பார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து இன்னும் அதிகமாக தியானிக்கலாம். அநேக காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இந்த மெசேஜை நீங்கள் உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்களும் இந்த மாதிரி சத்தியங்களை எல்லாம் கேட்டு அவங்களும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.